ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறீங்கன்னா, சூப்பரான ஒரு டிஷ்ஷு தாங்க. அதாவது சிறுதானியம் வச்சு ஒரு இட்லி பண்ணலான்ட்டு இருக்கேன். நான் காலையிலேயே ஊற வச்சுட்டேன். ஊற வச்சதை வீடியோ எடுத்திருக்கேன், அது கூட ஆட் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா இட்லி ஊற்ற போகிறது தாங்க. நான் என்ன பண்ணேன், என்ன தானியம் போட்டு ஊற வச்சேன், எப்படி ஊற வச்சேன்றதை காட்டுறேங்க. அதுக்கு முன்னாடி முதல்ல இப்போ தான் நீங்கள் வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே வாங்க, வீடியோ பார்க்கலாம். இந்த சிறுதானியம் பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு நான் ஒவ்வொன்றா போட்டு காமிச்சிட்ருக்கேன். இப்போ வரகு அரிசியும் மாப்பிள்ளை சம்பா அரிசியும் ஊற வச்சு இட்லி செய்யலான் இருக்கேங்க. இது செம்மையாக இருக்குது, சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா இருக்குது. இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம குழம்பு சட்னியோ பண்ணிக்கிட்டோம்னா அவ்வளோ நல்லா பிரமாதமாக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு டம்ளரில் வரகரிசி ஒரு டம்ளர் நிறைய நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. மாப்பிள்ளை சம்பா அரிசி எடுத்து வச்சுருக்கேங்க. பார்த்திங்கன்னா தெரியும், இது பார்த்திங்கன்னா கருப்பு கவுனி அரிசி மாதிரி தான் இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இது ஒரு டம்ளரும் வரகரிசி ஒரு டம்ளரும் எடுத்திருக்கேங்க. 1/4 டம்ளர் உளுந்து எடுத்து வச்சுருக்கேன். நான் அரிசி வீட்டு சாப்பாட்டு அரிசி எதுவுமே போடலைங்க, இது மட்டும்தான் போட்டு செய்ய போகிறேன். இட்லி நல்லா இருக்குங்க. நான் ஏற்கனவே செஞ்சு பார்த்துட்டேன், அதுக்கப்புறம் தான் சரி நல்லா இருக்குன்னு வீடியோ போடுறேன். ஒரு ஸ்பூன் நிறைய வெந்தயம் போட்டிருக்கேன். நல்லா கலக்கிட்டு நல்லா ஒரு 4-5 வாட்டி நல்லா கழுவிட்டு ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சிடணுங்க. 8 மணி நேரன்றது ஒரு 6 மணி நேரமாவது ஊற வச்சிடணும். பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு. இப்போ நாம் கிரைண்டரில் அரைச்சிக்கலாம். கிரைண்டரில் அரைக்கணுன்னா அரைச்சிக்கலாம், மிக்சியில் வேணுனாலும் அரைச்சிக்கலாம், நம்ம இஷ்டந்தாங்க. உங்களுக்கு மிக்சி இருந்ததுன்னா நல்லா மிக்சியில் மைய அரைக்கணுன்னா மிக்சிலேயே அரைச்சிக்குங்க. ஊற வச்சுருந்ததை எடுத்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்சியில் நம்ம எப்படி இட்லிக்கு அரைப்போமோ அந்த இதில் அரைச்சிட்டேங்க. நான் இப்போ இதை அரைச்ச மாவை அப்படியே வச்சுட்டேங்க. நான் பாத்திரத்தில் கூட மாற்றவே இல்லை. புளிச்சவுடனே நம்ம இட்லி ஊற்றிக்கலாம். புளிக்கிறதுக்கும் அதே மாதிரி தாங்க, ஒரு 8 மணி நேரமாவது விடணும். நைட்டு ஆட்டி வச்சிங்கன்னா காலையில் செஞ்சுக்கலாம், காலையில் அரைச்சி வச்சிங்கன்னா நைட்டு செஞ்சுக்கலாம். நான் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா புளிச்சிச்சுங்க. எடுத்து நான் வேறு பொங்கியே வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். மிக்ஸி ஜாரே ஃபுல்லாக வழிஞ்சிச்சு. அதனால தான் நான் எடுத்துகிட்டு வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டேன். இப்போ நம்ம சால்ட் உப்பு போட்டுக்கலாம். இதுக்கு நீங்கள் சமையல் சோடா அது இது எதுவுமே போடவே வேண்டாம். நம்ம சாதாரணமாக இட்லி ஊற்றுற மாதிரியே ஊற்றினா போதுங்க. தண்ணி காஞ்சிட்டு இருக்கு, நம்ம இட்லி ஊற்றிக்கலாம். நான் இட்லி பாத்திரத்தில் எண்ணெய் தடவிட்டுருக்கேங்க. துணி போட்டு கூட ஊற்றலாம், அவ்வளோ நல்லா வரும், இட்லி செமையாக வரும். இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு சாம்பார் வச்சிட்டோம்னா அவ்வளோ நல்லா இருக்குங்க. சாம்பாரோ இல்லைன்னா நம்ம சட்னியோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி மைசூர் சட்னி, அதாவது மைசூர் சாம்பாருன்னுவாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொரு ஊரில் சொல்லுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இட்லி நல்லா கையில் ஒட்டவே இல்லைங்க, நல்லா வெந்துருச்சு. நம்ம எடுத்துக்கலாம். ஒரு சாம்பார், அந்த மைசூர் சாம்பார்னு சொல்லுவாங்க, பாம்பே சட்னின்னு சொல்லுவாங்க. நான் அதை செஞ்சுருக்கேன். அதையும் எப்படி செய்கிறதுன்னு ஒரு இந்த வீடியோலேயே பார்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா நான் அந்த மைசூர் சாம்பார் பாம்பே சட்னின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேங்க. 2 பெரிய வெங்காயத்தை நல்லா நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி ஒரு 2-3 அரிஞ்சு வச்சுருக்கேன். கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். எண்ணெய் விட்டுருக்கேன், சட்டி காஞ்சிட்ருக்கேன். கடுகு, கருவேப்பிலை எல்லாமே, ஜீரகம் எல்லாம் கொஞ்சம் போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் நம்ம வெங்காயத்தை போட்டு நல்லா வணக்கி எடுத்துக்கலாங்க. பச்சை மிளகா 2 பச்சை மிளகா, நமக்கு எவ்வளோ போடுறோமோ அந்த அளவுக்கு நம்ம பச்சை மிளகா போட்டுக்க வேண்டியது தான். காரம் வேணும்னா கொஞ்சம் தூக்கலாக வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி போடலாம். ஆனால் இந்த இட்லிக்கெல்லாம் கொஞ்சம் காரசாரமாக இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். நல்லா வணக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கிட்டுருக்கு, வணக்கிக்கலாம். இப்போ தக்காளியும் போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் வணங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். இப்போ
வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி நல்லா நாட்டு தக்காளி தாங்க. ஒரு 3 தக்காளி இருக்கும், சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரியெல்லாம் நம்ம உடம்புக்கு சிறுதானியங்களை சேர்த்துக்கணுங்க. நம்ம எது மாதிரி பிடிக்குதோ அந்த மாதிரி. இது தோசை கூட செமையாக வருதுங்க. நீங்கள் இட்லி தான் ஊற்றணுன்னு அவசியம் இல்லை, தோசை கூட ஊற்றிக்கலாம். தோசை அதுக்கு கூட நம்ம மசாலா பண்ணி தோசையில் வச்சு சாப்பிட்லாம். எந்த விதமாக பண்ணிக்கலாங்க. நமக்கு எந்த மாதிரியெல்லாம் நமக்கு செஞ்சு சாப்பிட முடியுமோ அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோ உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த சிறுதானியம் இப்போ தான் நிறைய கலந்துக்கிறாங்க, எல்லாம் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வணங்கிருச்சு. கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். இப்போ தேவையான அளவு நம்ம தண்ணி விட்டுக்கலாம். நல்லா வணங்கி சுருண்டு வந்தாச்சு. இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். நான் ஒரு டம்ளர் நிறைய விட்டுருக்கேன். உங்களுக்கு குழம்பு இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி விட்டுக்குங்க. நம்ம அதிக கூட்ட வெங்காயமும் தக்காளியும் அதிகமாக சேர்த்திக்குங்க. இப்போ மூடி வச்சிடலாங்க. மூடி வச்சுட்டு கொதிக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு ஸ்பூன் நிறைய கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன். கடலை மாவு போட்டுக்கலாம், பொட்டுக்கடலை மாவும் போட்டுக்கலாம். எது போட்டாலும் பரவாயில்ல, நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இதை நல்லா கரைச்சி நம்ம கொதிக்கிற குழம்புல விட்டுக்கலாங்க. கடலை மாவு ஒரு ஸ்பூன் போட்டால் போதும். அதிகமாக போட்டிங்கன்னா குழம்பு ரொம்ப வழுவழுன்னு ஆகிடும். அதுக்காக தான் ஒரு ஸ்பூன் நிறைய கரைச்சி கட்டி முட்டி இல்லாமல் நம்ம அதில் கலந்துக்கலாங்க. அவ்வளோதாங்க. கலந்துட்டு ஒரு கொதிக்கு வந்தவொடனே இறக்கிக்கலாம் மல்லித்தழை போட்டு. அவ்வளோதாங்க, சூப்பரான பாம்பே சட்னி. ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ இது ஊற்றிக்கலாம். குழம்பு கொதிச்சிட்டு இருக்குது. இது ஊற்றினவுடனே ஒரு 5 நிமிஷத்துலேயே குழம்பு திக்னஸ் கொடுக்குங்க. நல்லாவும் கூடி டேஸ்ட்டும் கொடுக்கும், திக்னஸாகவும் ஆகும். குழம்பும் நமக்கு காணும், தொட்டு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். ஒரு கொதி வந்தோடனே மல்லித்தழை தூவி இறக்கிக்கலாங்க. அவ்வளோதாங்க, சிம்பிளான பாம்பே சட்னி சொல்லுவாங்க. ரெடி ஆகிடுச்சிங்க. இட்லிக்கு பாம்பே சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. மாப்பிள்ளை சம்பா வரகு இட்லி பாம்பே சட்னி. அவ்வளோதாங்க, ஈஸியாக செஞ்சிடலாம். ஆனாலும் இது உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. நான் மறுபடியும் சொல்லிகிட்டே இருக்கிறேன்னா இதுக்கு அத்தனை ஒரு இது இருக்குங்க. நம்ம மாப்பிள்ளை சம்பாவுக்கு பதிலாக கருப்பு கவுனி அரிசி போட்டுக்கலாம், வரகு சாமை. அவ்வளோதாங்க, சூப்பராக இப்போ பார்த்துருப்பீங்க. இட்லி ரெடி ஆகிடுச்சு, பாம்பே சட்னியும் ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருக்குங்க. நீங்கள் தேங்காய் சட்னி, மல்லி சட்னி எதுனாலும் செஞ்சுக்கோங்க. எல்லாமே நமக்கு இட்லிக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும், செமையாக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.